பைக் டாக்ஸி ஓட்ட அனுமதி இருக்கா? காட்டு. யார் கூட ஏறி பைக்ல போறிய? உனக்கு பாதுகாப்பு இருக்கா? ராபிடோவா? அப்ப ஆட்டோல போனதான் சேஃப்டி, அப்படித்தானே? சரி, நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கறேன். நீங்க ஒரு கஸ்டமர் ஆட்டோல வச்சு கூட்டு போகும்போது கார் கேப்காரன் வந்து நடுவுல மாதிரி வலிச்சு நீ ஏன்டா ஆட்டோ ஓட்டுற, பர்மிட் இருக்கா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆட்டோக்காரங்களாம் கஷ்டப்படுறாங்க, நான் ஒத்துக்கிறேன். கடன் வாங்கியோ லோன் வாங்கியாவது இங்க ஆட்டோ வாங்கி ஓட்டுறீங்க, நாங்க இல்லன்னே சொல்ல. ஆனா அது கூட இல்லாத சில அடிப்பட்ட மக்களும் இங்க இருக்காங்க. குடும்பத்தை ஏதோ ஒரு வகையில காப்பாற்ற முடியாதான்னு சொல்லிட்டு தான் இங்க ராபிடோ, யூபர், டொமேட்டோ, இமோட்டோ எது ஓட்டுறவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து வன்மத்தை காட்டுறீங்க. நிறைய படிச்ச பட்டத்தாரிங்க வேலையே கிடைக்காம இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி உங்களுக்கு கோவத்தை காட்டணுமா, வன்மத்தை காட்டணுமா? நான் சொல்ற 2 பேர்ட்ட காட்டுங்க. முதல் விஷயம், கவர்மெண்ட்டை போய் கேளுங்க. கவர்மெண்ட் அப்ரூவ் கொடுக்காம ஒரு விஷயம் இங்க நடக்காது இல்ல. இப்ப ராபிடோ, ஊபர், ஜொமேட்டோ இதெல்லாம் வந்துச்சு, காரணம் யாரு? கவர்மெண்ட் தானே. அப்ப கவர்மெண்ட் தான் நீங்க கேள்வி கேட்கணும். 2வது பொசிஷன், மக்களை கேள்வி கேளுங்க. ஏன் வந்து ஆட்டோல வந்து இப்ப ஏற மாட்டீங்க, என்ன ஆச்சு ஏதாச்சும் மக்களை கேளுங்க. அதை விட்டுட்டு கஷ்டத்துக்கும் வறுமைக்கும் ஓட்டுற ராபிடோ கார்ட்டை பிடிச்சி ஏறதெல்லாம் ரொம்ப தப்புங்க. சிம்பிளா ஒண்ணு சொல்றேன், நீங்களும் வாழுங்க, மக்களையும் வாழ விடுங்க.